பார்ப்பதற்கு சிறு வீடு போல இருந்த அந்த ஹாஸ்பிட்டலில் கதவை திறந்து நடுத்தர வயது மிக்க ஒரு பெண்மணி வெளியே வந்தார். மயக்க நிலையில் பிரீத்தியை பார்த்தவர், ஐயோ சூர்யா, பிரீத்திக்கு என்னாச்சு? கொஞ்சம் பதட்டமாக கேட்டுக்கொண்டே பிரீத்தியை மெதுவாக அங்கிருந்த டேபிளில் படுக்க வைத்தார். சூர்யாவும் பதட்டமாக காணப்பட்டதை கவனித்த அவர் என்ன நடந்தது என்று அழுத்தி கேட்டார். டாக்டர் செல்வி, பிரீத்தி குடிச்ச கூல்ட்ரிங்க்ல போதை மருந்த கலந்து கொடுத்திருக்காங்க. பிளீஸ் கொஞ்சம் தரவா செக் பண்ணுங்க. ரொம்ப நேரமா எந்திரிக்கவே இல்லை என்று தன் முன் நின்று கொண்டிருந்த பெண்மணியுடன் நீண்ட நாள் பழகியவரை போல பேசினான் சூர்யா. பிரீத்தியை செக் செய்த டாக்டர் செல்வி, சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்துவிடும், பெரிய ஆபத்து ஒன்றுமில்லை என்று சூர்யாவுக்கு ஆறுதல் கூறினார். பின் என்ன நடந்தது என்று விளக்கம் கேட்டு தெரிந்து கொண்டார். சூர்யா அவர்களிடம், டாக்டர் செல்வி, பிரீத்தி இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம். என்ன கோஸ்ட் சர்வன்ட் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நான் இங்க வந்தது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் நீங்களும் எதுவும் தெரியாத மாதிரியே இருங்க என பதட்டமாக கூறினான். கோஸ்ட் சர்வன்ட் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவர்களுடைய முதலாளிகளுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள். தன் சொந்த மகனாக இருந்தாலும் தன் முதலாளி சொன்னால் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் கொன்று விடுவார்கள். அப்பேற்பட்ட கோஸ்ட் சர்வன்ட் சூர்யாவை ஏன் கண்காணிக்கிறார் என்ற ஒரு கேள்வி டாக்டர் செல்விக்கும் தோன்றியது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பிரீத்தி மயக்கம் தெளிந்து எழுந்தாள். மயக்கத்திலிருந்து எழுந்தவள் பயந்து போய் கத்த ஆரம்பித்தாள். சூர்யா பதறி போய் அவள் முன் அமர்ந்து, பிரீத்தி, பயப்படாத, உனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் இருக்கேன், எல்லாம் சரியாயிடுச்சு என்று அவளை கட்டிக்கொண்டு ஆறுதல் கூறினான். அவள் எப்படி அங்கிருந்து தப்பித்தாள் என்று குழப்பமாகவே சூர்யாவை பார்த்தாள். அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சூர்யா, சரியான நேரத்தில் போலீஸ் வந்து காப்பாற்றி விட்டார்கள் என்று அவளிடம் சமாளித்தான். இனிமே அவங்க உன்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்க, நீ எதுக்கும் பயப்படாத என்று பிரீத்தியின் கையை பிடித்துக்கொண்டு அவள் கண்களை பார்த்து நிதானமாக பேசினான் சூர்யா. அப்பொழுது பிரீத்தியின் செல்போனிற்கு அவன் அம்மா வனிதாவிடமிருந்து கால் வந்தது. காலை அட்டன் செய்த பிரீத்தி ஹலோ என்று சொல்லி முடிப்பதற்குள், பிரீத்தி, நீ எங்க இருக்க? காலையிலேயே வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சேன். மதியத்துக்கு மேல ஆயிடுச்சு, நீ இன்னும் வீட்டுக்கு வரல. என்னாச்சு உனக்கு? இங்க நிலைமையே தலை கீழே மாறிட்டு இருக்கு. உன் அப்பாவை பிசினஸ் விஷயமா ஃபாரினுக்கு காலையிலேயே அவசரமா உன் தாத்தா கிளம்பி போக சொல்லிட்டாரு என்று வனிதா பதட்டமாக கூறினார். அவர் பேசியதை கேட்ட பிரீத்தி குழப்பத்துடன் சூர்யாவை பார்த்தாள். சூர்யாவிற்கும் எதுவும் புரியவில்லை. தன்னிடம் கூட சொல்லாமல் அவர் ஃபாரின் ட்ரிப்புக்கு ஏன் சென்றார் என்று சூர்யாவிற்கு சிறிது குழப்பமாகவே இருந்தது. இதை முத்து தாத்தாவிடமே சென்று கேட்டு விடலாம் என்று நினைத்து இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். அதே சமயம் சதீஷ் தன்னுடைய ஆபீஸில் குட்டி போட்ட பூனையை போல நடந்து கொண்டே இருந்தான். நீண்ட நேரமாகியும் மகேஸ்வரனிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. கோல்டன் கிளப்பில் என்ன நடந்தது என்று தெரியாமல் அவனுடைய மண்டை வெடித்து விடும் போல இருந்தது. பதட்டத்தில் கைகளை பிசைந்து கொண்டிருந்தான். சதீஷின் பிளான் படி இந்நேரம் அவனுடைய கைக்கு வீடியோ வந்திருக்க வேண்டும். ஆனால் தாமதமாகிக் கொண்டே இருப்பது அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இனிமேலும் பொறுமையாக இருக்க முடியாது, என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் மகேஸ்வரனுக்கு கால் செய்தான். ஹாஸ்பிட்டலில் மகேஸ்வரனின் வெட்டப்பட்ட கைகள் ஆபரேஷன் செய்து ஒன்றாக சேர்க்கப்பட்டன. ஒன்றாக சேர்க்கப்பட்டாலும் இனிமேல் அந்த கையை அவனால் பெரிதளவு உபயோகப்படுத்த முடியாது. அப்பொழுது சதீஷிடமிருந்து மகேஸ்வரனுக்கு கால் வந்தது. என்ன சார், செம்ம என்ஜாய்மெண்டா என்று சதீஷ் சிரித்துக் கொண்டே கேட்டான். அவன் குரலை கேட்ட மகேஸ்வரனுக்கு சதீஷை 2 துண்டாக வெட்டிவிட வேண்டும் போல இருந்தது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல, அவ மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் வந்துருச்சு என்று சதீஷிடம் கூறி சமாளித்தான். இது எப்படி நடந்துச்சு? யார் போலீஸுக்கு தெரிவிச்சாங்க என்று பதட்டமாக போனின் மறுமுனையில் இருந்து பேச ஆரம்பித்தான் சதீஷ். அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, வழக்கமா போலீஸ் இங்க வந்து சோதனை செய்யறதுண்டு. பிரீத்தியோட அதிர்ஷ்டம், அன்னைக்கு போலீஸ் சோதனை பண்றதுக்காக கோல்டன் கிளப்புக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இத பயன்படுத்தி அவ தப்பிச்சிட்டா என்று பொய்யை சொல்லி அங்கு நடந்த உண்மையை மூடி மறைத்தான் மகேஸ்வரன். என்ன சொல்றீங்க? அவளை அப்படியே தப்பிக்க விட்டீங்களா? உங்க கூட சேர்ந்து நான் அவளை இப்படி எல்லாம் பண்ணது முத்து தாத்தாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவாரு. நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும் என்று சதீஷின் குரலில் மாற்றம் தெரிந்தது. பயத்தில் அவனுடைய குரலில் நடுக்கம் ஏற்பட்டது. உன்னோட முத்து தாத்தா உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுவேன். இனிமே எனக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத என்று சட்டென்று பேசி காலை கட் செய்தான் மகேஸ்வரன். கோல்டன் கிளப்பில் நடந்த உண்மையை சதீஷிற்கு தெரிவிக்க அவனுக்கு விருப்பமில்லை. மகேஸ்வரன் போனை வைத்த பின்பு ஆபீஸ் ரூமில் குட்டி போட்ட பூனை போல சுற்றி கொண்டே இருந்தான். அப்பொழுது அவனுடைய ஆபீஸ் ரூம் உள்ளே சந்தியா நுழைந்தாள். அண்ணா, இந்த பிரீத்தி இருக்கால, எவ்வளவு தைரியம் இருந்தா கோல்டன் கிளப்புக்கு போயிருப்பா என்று சொல்லிக்கொண்டே சந்தியா அவன் ரூமுக்குள் நுழைந்தாள். சதீஷுக்கு தூக்கி வாரி போட்டது போல இருந்தது. அதற்குள் இந்த விஷயம் அனைவருக்கும் தெரிந்து விட்டதா என்ற பயத்தில் லேசாக அவனுடைய அடிவயிறு கலக்க ஆரம்பித்தது. இப்படியும் ஒருத்தி இருப்பான்னு எனக்கு சுத்தமா தெரியாது. நேத்திக்கு ப்ராஜெக்ட்காக தப்பு பண்ணா, இன்னைக்கு அவ பழைய லவ்வரை பார்க்க போயிருக்கா என்று கோபமாக கூறினாள்.
இன்னும் பிரீத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு சுத்தமா புரியல. அவளை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு என்று சந்தியா புலம்பிக் கொண்டிருந்தாள். லவ்வர் என்ற ஒரு வார்த்தை மட்டும் சதீஷ் காதில் விழுந்து கொண்டே இருந்தது. சட்டென்று அவன் கண்கள் பிரகாசமாக விரிந்தது. ஒருவேளை பிரீத்தி முத்து தாத்தா கிட்ட நான் அவளை ஏமாத்தி மகேஸ்வரன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனேன்னு சொன்னா அவளோட ஆசையை தீத்துக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான்னு அவ மேல பழிய போட்டுடலாம் என்று நினைத்தான். எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதை போல சந்தியாவிடம் நான் இதை எப்படி வெளியே சொல்றதுன்னு மனசுக்குள்ளேயே போட்டு புலம்பிட்டு இருந்தேன். எனக்கு இது முன்னாடியே தெரியும். உன்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தான் தவிச்சிட்டு இருந்தேன். நீயே தெரிஞ்சுக்கிட்ட என்று வருத்தப்படுவதை போல அவளிடம் நடித்தான். இப்போவே முத்து தாத்தா கிட்ட போய் சொல்லலாம் என்று சந்தியா சதீஷை அழைத்துக் கொண்டு முத்து தாத்தாவின் அறைக்கு சென்றாள். சேர்மன் அறைக்குள் நுழைந்த சதீஷ் அங்கே ஏற்கனவே பிரீத்தியும் சூர்யாவும் இருப்பதை பார்த்தவுடன் அவனுக்கு லேசாக பயம் வர ஆரம்பித்தது. ஒருவேளை அவருக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, சீ வெக்கங்கெட்டவளே, என்ன தைரியத்துல இந்த ஆபீஸ்ல கால் எடுத்து வச்ச என்று சந்தியா பேச ஆரம்பித்தாள். அவளுடைய இந்த பேச்சு பிரீத்தியை கோபப்படுத்தியது. இவள் பேசுவதை வைத்து பார்த்தால் நிச்சயமாக சதீஷ் ஏதோ புதிய திட்டத்துடன் தான் வந்திருக்கிறான் என்று சூர்யா நினைத்தான். சந்தியா என்ன பேசிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா என்று கோபத்தில் சந்தியாவை பார்த்து சீறினாள் பிரீத்தி. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ கோல்டன் கிளப்புக்குள்ள எதுக்கு போன, அங்க பாதி நாள் யாரோட ரூம்ல இருந்தன்னு எங்களுக்கு தெரியும். உள்ள நீ பண்ணதை எல்லாருக்கும் சொல்லணுமா என்ன என்று சந்தியா நேரில் பார்த்தது போல பேசினாள். நடந்த உண்மை எதுவும் தெரியாமல் பேசிய சந்தியாவை பார்த்தால் பிரீத்தி. நான் கோல்டன் கிளப்புக்கு போனது உண்மைதான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்கல என்று அழுத்தமாக கூறினாள். நீ அங்க உன்னோட பழைய காதலன் மகேஸ்வரனை பார்க்க போனத சதீஷ் அவனோட 2 கண்ணால பார்த்திருக்கான் என்று சந்தியா கூற, சதீஷ் என கோபத்தில் கத்திய பிரீத்தி தன்னுடைய கண்களை உருட்டி கொண்டு சதீஷை பார்த்து முறைத்தாள். சதீஷ் சந்தியாவை வைத்து காயை நகர்த்தி கொண்டிருக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கோபமும் துக்கமும் அவள் தொண்டையை அடைத்தது. பிரீத்தி, எல்லாரையும் முட்டாளாக்க நினைக்காத. இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்காக லோகேஷ், இப்போ சதீஷ் கிட்ட இருந்து அந்த ப்ராஜெக்ட வாங்கறதுக்காக மகேஸ்வரன். நம்ம குடும்பத்துல நீ இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. பணத்துக்காக நீ யார் கூட வேணாலும் என்று சந்தியா தன்னுடைய வார்த்தையை முடிக்கும் முன்பே அவள் கன்னத்தில் சூர்யா பலார் என்று அறைந்தான். மரியாதையா பேசி பழகு என்று எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் சூர்யா அவளை பார்த்து கூறினான். இவளோட ஆட்டத்துக்கு இன்னிக்கே முடிவு கட்டணும். எல்லாம் மீறி போயிட்டு இருக்கா என்று நினைத்தான் சூர்யா. சூர்யா கன்னத்தில் அறைந்ததும் சந்தியா தன்னுடைய டிராமாவை ஆரம்பித்து விட்டாள். பாத்தீங்களா தாத்தா, உங்க கண்ணு முன்னாடியே இவன் அரைஞ்சிட்டான் என்று அழுது நடிக்க தொடங்கினாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த முத்து தாத்தா, போதும் நிறுத்துங்க என்று அங்கிருந்த டேபிளை தன்னுடைய 2 கையால் ஓங்கி அடித்தார். அந்த சத்தத்தை கேட்டு அனைவரும் அமைதியானார்கள். இதுல யார் போய் சொல்றான்னு எனக்கு இப்பவே தெரியணும். சதீஷா பிரீத்தியா என்று உரத்த குரலில் கேட்டார் முத்து தாத்தா. பின் பிரீத்தியை பார்த்தவர், சூர்யாவை கொல்ல போறேன்னு சொல்லி உன்னை கோல்டன் கிளப்புக்கு வர வச்சு உன் கூல்ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்த கலந்து மகேஸ்வரன் கூட தப்பா நடக்கிற மாதிரி வீடியோ எடுக்க சொன்னது சதீஷ் தான்னு நீ எப்படி சொல்ற? அதுக்கு ஆதாரம் இருக்கா என்று முத்து தாத்தாவின் கேள்வி சதீஷுக்கு சாதகமாக இருப்பது போலவே இருந்தது. சதீஷ் சூர்யாவை கொல்லப் போவதாக மிரட்டிய வீடியோ ஆதாரத்தையும் அவன் அனுப்பிய மெசேஜையும் அவரிடம் காட்டினாள் பிரீத்தி. ஆனால் அதை பார்த்த சதீஷ் விழுந்து விழுந்து சிரித்தான். அந்த ஆதாரம் நிச்சயமாக செல்லாது என்று அவனுக்கு தெரிந்தது. ஏனென்றால் அந்த மெசேஜை அனுப்பியது அவனுடைய நம்பரிலிருந்து அல்ல, ஏதோ தெரியாத நம்பர்ல இருந்து வந்திருக்கு. இத வச்சு சதீஷ் தான் உனக்கு அனுப்புனான்னு சொல்றது சுத்தமா நம்புற மாதிரி இல்ல என்று முத்து தாத்தா கூற, பிரீத்தி தனக்குள் அடக்கி வைத்திருந்த துக்கத்தை வெளிப்படுத்தினாள். அப்பொழுது பின்னால் இருந்து சூர்யா மெதுவாக பிரீத்தியின் கைகளை பிடிக்க அவனை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். சூர்யா நினைத்தால் இந்த ஒரு தருணமே சதீஷை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். மகேஸ்வரனை சாட்சியாக அழைத்து வந்து ஒரு நொடியில் அவனுடைய நிலைமையை தலைகீழாக ஆக்க முடியும். ஆனால் சூர்யா அதை செய்யவில்லை. சொந்தக்காரர்கள் என்ற போர்வையில் பிரீத்தியின் முன் நடித்துக் கொண்டிருப்பவர்களின் போலி முகத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். சதீஷின் சதித்திட்டம் சூர்யாவால் முறியடிக்கப்படுமா?